தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் மீறி குவைத்தின் அரச எண்ணெய் நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மீனா அல் அஹ்மதி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க அவசரகால குழுவினர் போராடி வருகின்றனர். அத்துடன் சில அலகுகள் கட்டாயமாக மூடப்பட்டிருக்கின்றன. ஈரானின் சவுத் பாஸ்க் வளாகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் வளைகுடா நாடுகள் ஈரானின் கோபத்திற்கு இலக்குகளாக மாறியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தமது தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று தெரிவித்திருந்தார். எனினும் தமது இழப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மார்ச் 17ஆம் தேதி திறக்கப்பட்ட கேள்விக்கோரலின் அடிப்படையில் ஏப்ரல் 6 அல்லது 7ஆம் தேதிகளில் டீசல் கப்பலும் ஏப்ரல் 16 அல்லது 17ஆம் தேதிகளில் பெட்ரோல் கப்பலும் நாட்டை வந்தடையும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஏப்ரல் 12 அல்லது 13ஆம் தேதிகளில் மசகு எண்ணெய் கப்பலும் ஏப்ரல் 10 அல்லது 11ஆம் தேதிகளில் விமானங்களுக்கான ஜெட் A1 எரிபொருள் கப்பலும் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு சூழல்களை குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்று வருகிறது. இதுகுறித்து இலங்கை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு இடமளிக்கும் வகையில் பிரேரணை முன்வைத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். சரி, ஈரான் கப்பலுக்கு ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என்ற கேள்விக்கும் ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு சூழ்நிலைகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது. இது குறித்து இலங்கை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு இடமளிக்கும் வகையில் பிரேரணையை முன்வைத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், இப்பிரச்சினை தொடர்பில் ஆரம்பத்திலிருந்தே எமது நிலைப்பாடு நடுநிலைமை என்பதாகும். எமது தாய்நாட்டின் கௌரவம், நீதிக்கான கேள்வி மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகியவற்றை எமது நடுநிலைமையை பேணுவதன் மூலமே எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எந்தவித அழுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த நடுநிலைமையை நழுவி போக இடமளிக்க மாட்டோம். ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில கருத்துக்களை முன்வைப்பதை நான் அறிவேன். நாம் ஏதோ ஒரு தரப்பினருக்கு சார்பாக இருக்கிறோம் என்றும் சில தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுக்கவில்லை என்பது போன்ற கருத்துக்களும் நிலவுகின்றன. அவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஈரானிய கப்பல்கள் குறித்த பிரச்சனை குறிப்பாக 2026 பிப்ரவரி 26ஆம் தேதி எம்மிடம் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மார்ச் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் இலங்கைக்கு ஒரு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விஜயமாக இலங்கைக்கு வர விரும்புவதாகவும் ஈரான் நம்மிடம் கோரிக்கை விடுத்தது. மார்ச் மாதத்தின் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் அந்த அனுமதியை வழங்குவது குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நாள் மாலை ஐக்கிய அமெரிக்கா ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. நாட்டிற்கு அருகில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் இலங்கையின் மத்தள விமான நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரினார்கள். எமது மேசை மீது 2 ஆவணங்கள் இருந்தன. ஒன்று ஈரான் விடுத்த கோரிக்கை, மார்ச் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமது கடற்படை கப்பல்கள் பிரவேசிப்பதற்கான அனுமதி கோரியிருந்தது. மறுபுறம் ஐக்கிய அமெரிக்கா விடுத்த கோரிக்கை, தமது கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் எமது மத்தள விமான நிலையத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தது. நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? நாம் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்தோம். அந்த நேரத்தில் போர் குறித்த சமிஞ்சைகள் ஏற்கனவே தோன்றியிருந்தன. நாம் அந்த 2 கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதுதான் நடுநிலைமை. நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன், ஏன் ஈரானிய கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என விடைவிப்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அனுமதி வழங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? எமது ஒட்டுமொத்த நடுநிலைமையும் நழுவி போயிருக்கும். நாம் ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயற்பட்டிருப்போம். இல்லையெனில் நாம் மற்றைய தரப்பினருக்கு இடமளிக்க வேண்டியிருந்திருக்கும். அவ்வாறு நடந்திருந்தால் எங்கோ தொலைதூர பிராந்தியத்தில் உள்ள அந்த போர் மோதலானது மத்தள விமான நிலையத்திற்கும் கொழும்பு துறைமுகத்திற்கும் அருகில் வந்திருக்கும். நாம் அதனை செய்யவில்லை. அத்தகைய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அந்த நடுநிலைமை கொள்கையை பாதுகாத்துள்ளோம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார்.